الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فسبحان الذي حين تمسون وحين تصبحون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ما عمل آدمي عملا أنجى له من العذاب من ذكر الله تعالى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உண்டாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 21 ஜுஸ் முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று போதப்பட்ட திருமறை வசனங்கள் நிறைய செய்திகளை சொல்ல கேட்டோம். குறிப்பாக இஸ்லாம் வகுத்து தந்த முறை பிரகாரம் தொழக்கூடிய தொழுகை அருவருப்பான பாவமான செய்யக்கூடியாத காரியங்களை விட்டெல்லாம் அந்த தொழுகை அவர்களை தடுக்கும் என்று ஒரு வசனம் பேசுகிறது. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கும் படைப்பினங்கள் அனைத்தும் அதன் முதுகுகளில் ரிசுக்குகளை வாழ்வாதாரத்தை சுமந்து கொண்டு தெரியவில்லை. அதற்கான உணவுகளை எல்லாம் நாம் தான் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் ரிசுக்கு விஷயத்தில் பேசக்கூடிய ஒரு வசனத்தை கேட்டோம். அதே போல உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களும் ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை அனுபவித்தே தீரும் என்று ஒரு வசனம் பேசி, அதாவது ரிசுக்கை பற்றியும் மரணத்தை பற்றியும் ஒரே இடத்திலே இன்று பேசுவதை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம், அதாவது காலையும் மாலையும் அல்லாஹ்வை பரிசுத்தவன் என்று அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹு தஆலா திக்ர் என்பது ஒரு இபாதத்து என்று அறிமுகப்படுத்துகிறார். தொழுகையை போல, நோன்பை போல, தான தர்மங்களை போல, குர்ஆன் திலாவத்துக்களை போல திக்ர் தஸ்பீஹாத்துகள், அல்லாஹ்வை போற்றி புகழும் வார்த்தைகள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த மாதிரி அல்லாஹ்வை போற்றக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், இது போன்றவைகளும் திக்ர் தஸ்பீஹாத்துகளில் அடங்குகிறது. அப்போ ஒரு மனிதன் காலை மாலை திக்ருக்கென்று கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டும், அது அவனுக்கு நல்லது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா அமில ஆதமியின் அமலன் அன்ஜா லஹு மினல் அஸாபி மின் திக்ரில்லாஹி தஆலா. அதாவது ஒரு அல்லாஹ்வுடைய வேதனையில இருந்து காக்க வேண்டிய செயல் திக்ரை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதனை நம்மளை தொடக்கூடாது அப்படின்னா நிறைய திக்ர் செய்யணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய திக்ர் செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு வேகத்தில் வராது. திக்ர் நிறைய செய்ய செய்ய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். அல்லாஹ்வை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு உள்ள நம்மளை தடுப்பதற்கான ஒரு காரணமாக இந்த திக்ர் அமையும். அதனால தான் காலை மாலை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். எல்லா நேரத்திலையும் செய்யணும் திக்ர், அது வேற விஷயம். ஆனால் குறிப்பாக காலை மாலையில் திக்ர் செய்யும். இந்த காலை மாலையில் என்னங்க, ஃபஜ்ர் தொழுத உடனே செய்கிறதுக்கு, அசர் தொழுத உடனே, அசருக்கும் மகரிபுக்கும் மத்தியில் செய்கிறதுக்கு, இந்த திக்ருக்கு அல்லாட்ட விசேஷம் இருக்கிறது, அருள் இருக்கிறது, மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திக்ர்கள் சொல்லிக் கொடுக்குறான், சிறப்புகள் எக்கச்சக்கமாக சொல்லிக் கொடுக்குறான். இதை ஓதுனா அந்த நன்மை, அதை ஓதுனா அந்த நன்மை, இந்த பாதுகாப்பு, இந்த வருமானம், இந்த நிம்மதி, இந்த சந்தோஷம், இந்த ஹாஜத்து நிறைவேறும் அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பாருங்கள். அதாவது சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். திருமீதியில் அபூதாவுல இப்படி ஒரு நபி பதிவு செய்யப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய மகன் அஃபான் ஒருத்தர் இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய மகன் அஃபான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்.
உஸ்மான் ரலியல்லாஹு சொல்ற ஹதீஸ் அவர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அதை அவர் மகன் அஃபான் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டா, மன் கால பிஸ்மில்லாஹி அல்லதி லா இலாஹ மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉல் அலீம் ஸலாஸ மர்ராத்தின், இந்த திக்ரை 3 முறை யார் சொல்லி வர்றாரோ தினந்தோறும், லம் துஸிபுஹு ஃபஜ்அத்து பலாயி ஹத்தா யுஸ்பிஹ, ஒருத்தர் காலையில் இதை ஓதுனார்னா 3 முறை, மாலை வரை அவருக்கு எந்த வகையான திடீர் ஆபத்து நடக்காது. திடீர் ஆபத்து, திடீர் விபத்து இது அவருக்கு வராது. அதே போல மாலையில் ஓதுனார்னா மறுநாள் காலை வரை திடீர் ஆபத்து வராது. இப்போ காலையில் வண்டி எடுக்கிறவங்க விபத்து நடந்துடாம பத்திரமா வீட்டில் இருந்து புறப்பட்டு பத்திரமா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும் நினைக்கிறோமா இல்லையா? அந்த வண்டியா, அதாவது 2 வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், வெளியே போகிறோம் பத்திரமா வரணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? அந்த காலை பொழுதுல ஃபஜ்ர் தொழுத உடனே இதை ஓதிடணுமா. இந்த 3 முறை இதை ஓதிட்டோம்னா மாலை வரை அசர் தொழுகிற நேரம் வரைக்கும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு உண்டு. ஆனால் நாம் கரெக்டாக இருந்தால் தான். ஆமாம், அதே மாதிரி மாலை ஓதிட்டோம்னு வைங்களேன், மறுநாள் ஃபஜ்ர் நேரம் வரை நமக்கு பாதுகாப்பு உண்டு. திடீர் விபத்து, திடீர் பிரச்சனை, திடீர் தொந்தரவு, திடீர் உடல்நிலை பாதிக்கப்படுதல் அப்படி இப்படின்னு வருதில்ல, அது எதுவும் வராது. அது எதுவும் வராது. அதை சுருக்கமாக சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக் வராதுங்க. ஹார்ட் அட்டாக்கை சொல்லிக்கிட்டா வருது, நாளைக்கு வந்துடுவேன் 3:30 மணிக்கு, நீ உஷாரா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டா வருது. திடீர்னு தானே வருது அட்டாக்கு. அப்போ அது அட்டாக் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் வரைக்கும் நினைக்கிறோம்ல, திடீர் ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ அது வரக்கூடாதுன்னா இது போல துவாக்களை ஓதணுமா. பிஸ்மில்லாஹி அல்லதி லா இலாஹ மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉல் அலீம். நம்ம எவ்வளவு பாடம் பண்ணி வச்சிருக்கோம் வாழ்க்கையில், என்னென்னத்தையோ பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த துவாவை பாடம் பண்ணி வச்சுக்கணுமா இல்லையா? இந்த துவாவை பாடம் பண்ண தவறுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமே. ஹதீஸ் இப்படி வருது. அஃபான் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார். அந்த ஹதீஸை சொல்றார், ரசூல் அப்படி சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஆனால் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவருக்கு வாதம் அடிச்சிருக்கு, ஒரு பக்கம் வாதம் அடிச்சிருச்சு, கை கால் ஒரு பக்கம் விழுந்துருச்சு, வாதம் அடிச்சிருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அந்த சபையில் இருந்த ஒருத்தர் பார்க்குறார், என்னங்க நீங்கள் அஃபான் இந்த ஹதீஸை சொல்கிறீங்க, இதை ஓதுனா திடீர் ஆபத்து வராதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிருக்க, நீங்கள் தினந்தோறும் ஓதி இருக்கலாமே, நீங்கள் ஓதி இருந்தால் அந்த ஸ்ட்ரோக் வந்திருக்காத, இது என்ன அப்படின்னு கேட்டார். ஆச்சரியமா, எல்லாத்துக்கும் கேட்கறது தானே. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்பா நீ கேட்கறதெல்லாம் நியாயம்தான், எனக்கு எப்படி ஸ்ட்ரோக் அடிச்சிச்சு, நான் தினந்தோறும் ஓதுற ஆளு தானே இந்த துவாவை, எனக்கு எப்படி வந்துச்சு, அப்போ இந்த ஹதீஸா நீ நம்பலாமா அப்படின்னு நினைக்கிற. ஹதீஸு தான்ப்பா உண்மையா, நீ நம்பு. ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், ஒரு நாள் என் வீட்டு பிரச்சனையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு துவாவை ஓத மறந்துட்டேன். தினந்தோறும் ஓதி தான் வந்தேன், அன்னைக்கு வீட்டு பிரச்சனையில மறந்துட்டேன். ஓத மறந்த அன்னைக்கு தான்ப்பா எனக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிச்சு அப்படின்னாங்க அஃபான் ரஹிமஹுல்லாஹ். கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அஃபான் ரஹிமஹுல்லாஹ் ஓதி வர்ற வரைக்கும் எதுவுமே வரலங்க, ஒரு நாளும் மறந்துட்டாங்க. கலாக்கதிர் அப்படித்தான், ஏதேனும் வரணும் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா செஞ்சு அமலை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருவான், அல்லாஹ் கொஞ்சம் தடுத்து வச்சிருவான். அல்லாஹ் அல்லாவுடைய கலாக்கதிர் வைங்களேன். இந்த துவாவில் ஏதேனும் குறை இருக்கா? அது இல்லை. அப்போ துவா அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸ்ட்ரோக்கு வந்த அன்னைக்கு நான் ஓத மறந்துட்டேன், அதனால அடிச்சிருச்சு, ஒரு வேளை நான் ஓதி இருந்தால் வராமல் இருந்திருக்கும்பா, இது உண்மைப்பா ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படின்ட்டு அஃபான் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம். அப்போ இந்த மாதிரி துவாக்களை நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, வாகன விபத்து வரக்கூடாது, திடீர் நோய் வரக்கூடாது, திடீர் நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்க. இந்த துவாக்களை நம்ம காலை மாலை வெறும் 3 முறை ஓதுறதுக்கு 1 நிமிஷம் கூட முடியாது, 1 நிமிஷம் கூட 60 நொடி கூட முடியாது. அழகாக ஒதுக்கி போயிடலாம். மனப்பாடம் மட்டும் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல கஷ்டம், அப்புறம் ஈஸியாக போயிருந்து வைங்களேன். அப்போ இந்த மாதிரி காலை மாலையில் இந்த துவாக்களை நாம் நிறைய ஓதி வர ஆசைப்படணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த காலை மாலை திக்ரு ஓதுறவங்களோட அல்லாஹ் உட்காரணும்னே சொல்லி கொடுக்குறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் காலை மாலை திக்ரு செய்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் உட்காருங்க. யாரை சொல்கிறான் அல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே
இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறான்ல அப்படின்னு பார்க்கணும். அதே போல நிறைய நன்மைகள் வேண்டுமா, அதுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை யார் காலையில 10 முறை ஓதுறாரோ அவருக்கு 10 நன்மைகள் பதிவு செய்யப்படும். 10 சிறிய பாவங்கள் அவரை கேட்காமலேயே மன்னிக்கப்படுகிறது. 10 தரஜா அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது. அதே போல ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அதான் இங்கே முக்கியமான விசேஷம். ஷைத்தான் நம்மளை கிண்டி விட்டா தானே எல்லா பாவத்தையும் செய்கிறோம். அவன்கிட்ட பாதுகாப்பு வேணும்னு முடிவு பண்ணணும்னு வைங்க. காலையில் இதை 10 முறை ஓத வேண்டியது. அதே மாதிரி அசரு தொழுதிலிருந்து மகரிபுக்குள்ள ஒரு 10 முறை ஓத வேண்டியது. இது ரெண்டையும் இப்படி நம்ம ஓதிட்டோம்னு சொன்னால் நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுரும், நன்மைகள் பதிவு செய்யப்பட்டுரும், அல்லாட்ட அந்தஸ்து வசந்துரும், ஷைத்தான் நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறான். அதே போல அடுத்து ஒரு ஹதீஸ் வரும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது ரொம்ப ஈஸியான வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இதை யாரு காலை மாலை சரியா ஓதி வர்றாங்களோ நாளை மறுமை நாளில் இவர் தான் சிறந்த அமலை கொண்டுகிட்டு அல்லாட்ட வருவாரு அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. சிறந்த அமல் ஒன்று இருக்குல்ல, சிறந்த நல்லறம் ஒன்று இருக்குல்ல, அந்த சிறந்த நல்லறத்தின் பட்டியலில் இதை யார் ஓதி வர்றாரோ அவர் வந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்க. இந்த மாதிரி காலையில மாலையில ஓத வேண்டிய திக்ரு தஸ்பீஹாத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர் நிறைய சொல்லி கொடுக்குறான், எக்கச்சக்கமா சொல்லி கொடுக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அதாவது காலை மாலை இப்படி நிறைய திக்ரு தஸ்பீஹாத்து செய்யறதுனால என்ன எந்த அளவுக்கு, அதாவது ரசூலுல்லாஹ் விருப்பத்தை சொல்றாங்க. யாரு காலை மாலை திக்ரு செய்யற கூட்டத்தோட உட்கார்ந்துறாரோ அவரே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் அடிமைகளை உரிமை விட்டவரை போல அந்த அளவுக்கு அவருக்கு சவாபு கொடுக்கப்படும், நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சுருக்கமாக சொல்றதுன்னா பெரிய சொத்தை தர்மம் கொடுக்குற மாதிரி, பெரிய சொத்து, அந்த சொத்தை அப்படியே அள்ளி கொடுக்கறது மாதிரி, அல்லாஹ்வுக்கு தர்மம் கொடுக்கறது மாதிரி அந்த சில கலிமாக்களை ஓதுவதால் கிடைக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல திரும்பி இதில் இப்படி ஒரு நபி ஒளி வருது. சுஹைல் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அனுபவத்தையே சொல்றாங்க. அபூ ஹுரைராவிலிருந்து ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இதுதாங்க வார்த்தை. இதை ஒருத்தர் மாலையில் ஓதுகிறார், அஸ்ர் தொழுத பிறகு மகரிப் நேரத்தில், அந்த நேரத்தை மகரிபுக்கு முன்னே இப்படி ஓதுறார் வைங்க. அதாவது இதை ஓதி வந்தா அன்று இரவு முழுக்க எந்த விஷ ஜந்துகளும் அவரை தீண்டாது, எந்த விஷ ஜந்தும் அவரை கடிக்காது, தீண்டாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒருவர் சுஹைல் ரஹிமஹுல்லாஹ், அவர் அனுபவத்தை சொல்றார். எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பெரியவங்க சிறியவங்க எல்லாத்துக்கும் இந்த துவாவை நாங்கள் கற்றுக் கொடுத்து வச்சிருந்தோம். மாலை நேரம் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்க அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு ஓதிடுவாங்க. அப்படி ஓதுன ஒரு நேரத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளைக்கு அங்கே நைட்டு தேள் கடிச்சிருச்சு. ஆனால் தேளால் அந்த பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை. இந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை தேள் கடித்ததை உணரவில்லை, அதற்கு வலியே ஏற்படவில்லை. கடிச்சிட்டு போன பிறகு பார்த்தோம், தேள் கடிச்சுன்னா சின்ன பிள்ளைக்கு கடிச்சுன்னா என்னங்க அவருக்கு விஷம் ஏறுமா இல்லையா, பாதிப்பு உருவாக்குமா இல்லையா, பிள்ளைங்க கத்துமா இல்லையா, இது எதுவுமே எங்கள் வீட்டு பிள்ளை செய்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த துவாவின் பரக்கத்து, விஷம் அந்த பிள்ளையை தாக்கவில்லை, அந்த வேதனை அந்த பிள்ளையை தாக்கவில்லை, பிள்ளைக்கு ஒண்ணுமே நடக்கலை, எந்த பாதிப்புமே இல்லை, பிள்ளை நல்லபடியா இருந்துச்சு, ஆனா தேள் கடிச்சிச்சு அப்படின்ட்டு சுஹைல் ரஹிமஹுல்லாஹ் தன் வாழ்நாளில் நடந்ததை அனுபவபூர்வமாகவே சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு. இதை நாம முதல்ல மனப்பாடம் பண்ணி வைக்கணும். பிள்ளைங்களுக்கு அந்த துவாக்களை மனப்பாடமாக கற்றுக்கணும், சொல்லி கொடுக்கணும். அதை அப்படியே நம்ம வளமையாக ஓடி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தானாகவே கிடைக்குது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தானாகவே கிடைச்சிருமா இல்லையா?
அதனால தான் இந்த மாதிரி துவாக்களை நம்ம நிறைய மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த காலை மாலை செய்ய வேண்டிய இந்த இபாதத்துக்கள், தொழுகை, நோம்பு மாதிரி இந்த திக்ரும் கொஞ்சம் நேரம் உட்காரு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுபான அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், அதாவது 5 வேளை தொழுகை நல்லா பாருங்களேன். 5 வேளை தொழுகையில ஃபஜ்ருக்கு பின்னாடி, அசருக்கு பின்னாடி, ஃபர்து தொழுகைக்கு பின்னாடி எதுவும் தொழக்கூடாது. தெரியுங்களா? எதுவும் தொழக்கூடாது. எந்த நஃபிலான தொழுகையும் இல்லை. ஏன் இஸ்லாம் ஏன் அப்படி கொண்டு வரலன்னு கேட்டா, அந்த 2 நேரத்துக்கு பின்னாடி தொழாத, திக்ரு செய்யின்னு அர்த்தம். ஃபஜ்ருக்கு பின்னாடி நீ திக்ரு செய்யறதுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அசருக்கு பின்னாடி தொழாத, திக்ருக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப திக்ருக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நாம இது போல திக்ருகளை ஓதிட்டா நாம காலையில ஓதுனா மாலை வரை பாதுகாப்பு, மாலையில ஓதுனா மறுநாள் காலை வரை பாதுகாப்பு. அப்ப வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வின் பாதுகாப்பிலேயே இருக்கிறோமா இல்லையா? மற்ற பாருங்க, லுகருக்கு பின்னாடி சுன்னத்தான தொழுகை இருக்கு, இஷாவுக்கு பின்னாடி சுன்னத்தான தொழுகை இருக்கு, மகரிபுக்கு பின்னாடி சுன்னத்தான தொழுகை இருக்கு. ஆனா ஃபஜ்ருக்கும் அசருக்கும் மத்தியில சுன்னத்தான தொழுகை இல்லை. அந்த நேரத்தை, அந்த தொழுகைக்கு ஈடாதான் இந்த திக்ரு தஸ்பீஹாத் இருக்குது. அப்ப அந்த திக்ரு தஸ்பீஹாத்துகளை நிறைய நம்ம ஓதணும். நிறைய ஓத தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து, இதையாவது ஓதணுங்க. இதையாவது ஓதணும். அதாவது சூரத்துல் இஹ்லாஸ் இதை ஓதலாம். காலையில யாரு சூரத்துல் ஃபலக் நாஸ ஓதுறாரோ அவர் கந்திஷ்டியை விடு தப்பிக்கப்படுவார், பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. இப்ப கந்திஷ்டி படக்கூடாதா? நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டு சின்ன பிள்ளை ரொம்ப கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு, சிரிக்குது, ஒரு சேட்டை பண்ணுது, பார்க்கவே நல்லா இருக்கு, அழகா இருக்குன்னா கண்ணு படக்கூடாதுன்னு முதல்ல பெற்றவங்க நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நாசு பழக்க அந்த பிள்ளை மேல ஊதி 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 விட்டுக்கிட்டே இருக்கணும். நாசு பழக்கு, இஹ்லாஸ், அதே போல லீலாஃபி குறைசி சூரா, இந்த சூறாக்கள் எல்லாம் ஓதி பிள்ளைங்க மேல ஊதி விட்டா கண்ணேறு, கந்திஷ்டி, பொறாமை, செய்வன, சூனியம் இது எதுவுமே தாக்காது, பாதிப்பை உருவாக்காது அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் இவ்வளவு துவாக்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஓதுவது சிறப்பு என்று சொல்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் மனனமிட்டு ஓதும் பெரும்பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.